நீ அணுவா நடிக்கணும் நான் ஈஸியா சொல்லிட்டேனே தவிர இதுக்காக நான் உள்ளுக்குள்ள எவ்வளவு வேதனைப்படுறேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் ருக்கு. நான் மட்டும் இல்ல, இந்த ஐடியாவை நான் சொன்னதும் ராஜா, சுந்தர் எல்லாருமே ரொம்ப வேதனைப்பட்டாங்க. ஆனா ஒரு விஷயம் யோசிச்சு பாருக்கு, வேதனைப்பட்டுக்கிட்டே இருந்தா இது பிரச்சனைக்கு தீர்வாயிடுமா சொல்லு? நான் அனுவா நடிச்சா மட்டும் பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிடுமா? அது எப்படி கன்ஃபார்மா சொல்ல முடியும் கணேஷ்? முடியும் ருக்கு. அனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சுன்னு பல்லவிக்கு தெரிஞ்சா போதும். அப்படின்னு என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு ஒரே ஒரு நாள் நடிச்சா போதும். பல்லவி சைலண்ட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவ்வளவு அரகண்டா அவங்க நடந்துக்க மாட்டாங்க. அணுவே மேற்கொண்டு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இன்னும் என்ன யோசனை இருக்கும்? ஓகே, நான் அனுவா நடிக்கிறேன். தேங்க்யூ ருக்கு, தேங்க்யூ சோ மச். என் சிஸ்டரோட லைஃபுக்காக நீங்க இந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்களே, நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். சேச்சே, என்ன ருக்கு, அனு உனக்கு சிஸ்டர்னா அவ எனக்கு குழந்தை இல்லையா? அவ லைஃப்காக நான் மெனக்கிடாம வேற யார் மெனக்கிடுவா சொல்லு? ஆனா ருக்கு, அனுவா நீ நடிக்க சம்மதிச்சதுனால இப்போ ஒரு பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. இன்னொரு பிரச்சனை தான் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியல. இன்னொரு பிரச்சனையா? என்ன கணேஷ் இது புதுசா குண்டு போட்டுட்டே இருக்கீங்க? என்னது அது? என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு அனுவை ஸ்ரீநிதி வீட்டுக்கு வரவிடாம தடுக்கணுமே, எப்படி? ஆமா, இது வேற ஒரு பிரச்சனை இருக்குல்ல. அனு எப்படி தடுக்க போறோம்? சரி விடு ருக்கு, அது அப்புறம் யோசிக்கலாம். இப்ப பசிக்குது, முதல்ல சாப்பாடு போடு. ஓ காட், ஐ அம் சோ சாரி கணேஷ். இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுல உங்க சாப்பாடு பத்தியே மறந்துட்டேன். ப்ளீஸ் வாங்க. என்கேஜ்மெண்ட்டுக்கு 1000 ஃபிக்ஸ் பண்ணியாச்சுமா. சரிப்பா. அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு எவ்வளோ பேர் வராங்கன்னு சொன்னீங்கன்னா இருடா, அப்பா வரட்டும். அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எத்தனை பேர் கூப்பிட போறாருன்னு தெரியல. எல்லாருமா உட்காந்து கலந்து பேசிட்டு சாயந்தரம் உனக்கு சொல்லிடுறேன்டா. இப்பவே லேட் ஆயிடுச்சு, சொதப்பிடாத, அப்புறம் நல்ல சாப்பாடு கிடைக்காம போயிடும். அண்ணா ரொம்ப பண்ணாத. அப்பாவுக்கே 1008 கேட்டரிங் சர்வீசஸ் தெரியும். அவருக்கு தெரியும்ல, அப்ப அவரையே சொல்ல சொல்லு, என்ன ஆள விட்டுரு. ஏன்டா கோச்சுக்கிற? அவ இருக்கிறதானடா சொல்றா. ஏமா சொல்ல மாட்டா? குண்டு குளிமா இருக்கிற ரோட்ல பைக் ஓட்டிட்டு போயிட்டு வரவண்ணா, இடுப்புல எப்படி வலிக்க தெரியுமா? பெருசா பேசுறவா? அண்ணா, ஏன் நிச்சயதார்த்தம் வரைக்கும் தானே உனக்கு இந்த அலைச்சல். அதுக்கப்புறம் என்ன, ஜாலியா காலை நீட்டிக்கிட்டு அக்கடான்னு உட்கார்ந்துருக்க போற. அப்புறம் கல்யாண வேலையில யார் பாக்குறது? உன் மாமியாரா? அவங்க இந்த என்கேஜ்மெண்ட்டை நிறுத்தாம இருந்தா போதாதா? நானும் பல்லவியை நினைச்சுதான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ஸ்ரீநிதி. அவங்க எந்த நேரத்துல என்ன பிரச்சனை பண்ணுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. இந்த நிச்சயதார்த்தம் முடிஞ்ச கையோட நல்ல முகூர்த்தம் பார்த்து சீக்கிரமே கல்யாணமும் நடந்துடணும்னு நான் கடவுளை வேண்டிட்டு இருக்கேன். அம்மா, என்னம்மா நீ? நான் ஏதோ விளையாட்டுக்கு சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு நீ ரொம்ப சீரியஸா டென்ஷன் ஆயிட்டு இருக்க. இந்த கல்யாணம் சீக்கிரமாவும் நல்லபடியாவும் நடக்கணும்னு நம்ம எல்லாரையும் விட பல்லவி ஆண்டி ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. அதனால அவங்களால எந்த இடைஞ்சலும் வராதுமா. போன் அடிக்குது, ஒரு நிமிஷம். ஹலோ. கங்க்ராச்சுலேஷன் ஸ்ரீநிதி. தேங்க்ஸ். நீங்க யாருன்னு தெரியலையே. பாத்தியா, என்ன மறந்துட்டியே? நான் தான் அனு பேசுறேன். ஆண்டி, எப்படி இருக்கீங்க ஆண்டி? நல்லா இருக்கேம்மா. பாத்தியா, உனக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போறத என்கிட்ட சொல்லாமே மறைச்சிட்டல. இல்ல ஆண்டி, மறைக்கலாம் இல்ல. உங்க ஹெல்த் கண்டிஷனை வச்சுதான் அப்புறமா சொல்லிக்கலாம்னு நினைச்சேன். நிவேதா சொன்னாளா? ஆமா. இல்ல, ஆமா ஆண்டி. பரவாயில்ல, நீ என்ன இன்வைட் பண்ணலன்னு எனக்கு உன் மேல எந்த கோவமும் இல்ல. உனக்காகவும் கார்த்திகாவும் நான் நிச்சயமா நிச்சயதார்த்தத்துக்கு வருவேன் ஸ்ரீநிதி. சரி ஆண்டி. உங்க அம்மா பக்கத்துல இருக்காங்களா? அவங்க கிட்டயும் 2 வார்த்தை பேசிடுறேன். ஒரு நிமிஷம் ஆண்டி. அம்மா, அனு ஆண்டி லைன்ல இருக்காங்க, உன்கிட்ட பேசணும்னு சொல்றாங்க. பேசு இந்தா. ஹலோ, எப்படி இருக்கீங்க அனு? நான் நல்லா இருக்கேன் காயத்ரி. விஷயம்லாம் கேள்விப்பட்டேன், மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
இல்ல நான் வந்து நேர்லயே உங்களை இன்வைட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதான் இல்ல பரவாயில்ல காயத்ரி, அதனால என்ன, பல்லவி வந்து நேர்ல இன்வைட் பண்ணிட்டாங்க. ஆ, பல்லவி இன்வைட் பண்ணாங்களா? ஆமா, கவலையே படாதீங்க, நான் கண்டிப்பா அங்க இருப்பேன். சரி அனு, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், சொல்லுங்க. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிடுச்சுன்னு நீங்க மேரேஜை ரொம்ப நாள் தள்ளி போடாதீங்க. சட்டு போட்டுன்னு நல்ல முகூர்த்த நாளா பார்த்து சீக்கிரமா மேரேஜை கையோட முடிச்சிடுங்க. நானும் அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அதுக்குள்ள என்ன பிரச்சனை எப்படி வருமோ தெரியலையே. அதை பத்தி எல்லாம் கவலையே படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரி, நான் வச்சிடுறேன். சரி அனு, பாப்போம். என்ன ஸ்ரீநிதி, இப்பதான் பல்லவியை பத்தி கவலைப்பட்டு சொல்லிட்டு இருந்தேன், அதுக்குள்ள இப்படி பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே. இந்த நிச்சயதார்த்தம் நடக்குமா? அனு ஆண்டி வந்தால் எப்படி நடக்கும்? எனக்கு நம்ம நம்பிக்கை இல்லை. போடா. விடுமா, நிவேதா, சந்தோஷ், மஞ்சு 3 பேரும் இருக்காங்க. அவங்க அனு ஆண்டி வராம பாத்துப்பாங்க. என்னமோ போ, எனக்கு தலையே சுத்துது. மீனாட்சி, ராத்திரி மணி 9 போகுது. மத்தியானம் சாப்பிட்டு போன பாலுவை இன்னும் காணமே. எங்க சுத்திட்டு இருக்கான்? பொண்ணுக்கு நிச்சயதார்த்த நாள் நெருங்கிடுச்சுலம்மா. 100 சவரம் 50 சவரம் எங்களால போட முடியலனாலும் ஏதோ எங்களால முடிஞ்சதை செய்யலான்னு. எங்க நகை கடைக்கு போயிருக்கானா? ஐயோ, அதுக்கெல்லாம் ஏதுமா பணம்? யாரோ ஃப்ரெண்டை பார்த்து பணம் கடன் வாங்கிட்டு வரலான்னு போயிருக்காரு. கடன் வாங்கி கல்யாணமா? ரொம்ப தப்பு மீனாட்சி. ஆசைக்கும் ஆடம்பரத்துக்கும் கடன் வாங்கி செலவழிக்கிறது ரொம்ப தப்பு. அந்த கடனை நாம அடைக்கலன்னா நமக்கு தூக்கமே வராது. ஏம்மா, பொண்ணுக்கு செய்யறத ஆடம்பரம்னு சொல்றீங்களா? பொண்ணா இருந்தானே பொண்டாட்டியா இருந்தானே கடன் வாங்கி செலவு பண்றது ஆடம்பரம் தான், அது தப்பு தான். இல்லம்மா, இன்னும் உன் மனசு ஆறல. உன் பொண்ணு யார் வீட்டுக்கு மருமகளா போக போறா? அந்த பையன் வீட்டுக்கு தானே. அவங்கிட்ட இல்லாததா? எவ்வளவு நகை, நிலம், நீச்சுன்னு எல்லாம் வச்சிருக்கான். அதோட உன் பொண்ணு கல்யாணத்தை நடத்த போறது யாரு? சீனிவாசனும் காயத்ரியும். அவங்களும் வசதியானவங்க. எந்த குறையும் இல்லாம சீரும் சிறப்புமா உன் பொண்ண புருஷன் வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. இருந்தாலும் பெத்தவங்க கடமைன்னு ஒண்ணு இருக்குல்லம்மா. கடமை, நியாயம், சம்பிரதாயம் எல்லாம் வசதி உள்ளவங்களுக்கு தாம்மா. நாளைக்கு உனக்கு நிறைய பணம் வந்துச்சுன்னா அதெல்லாம் யாருக்கு கொடுக்க போற? உன் பொண்ணுக்கு தானே. மீனாட்சி பொண்ணுக்கு என்ன கொடுக்க போறா? பாபாலு, நகை கடைக்கு போயிட்டு வந்துட்டியா? என்ன வாங்கின? செயினா, வளையலா, நெக்லஸா? என்கிட்ட காமி. அவளையே முறைக்கிற? இதையெல்லாம் மத்தவங்க சொல்லிதான் தெரியணும்னு எனக்கு அவசியம் இல்ல. நிச்சயதார்த்தம்னு சொன்னதுல இருந்து நீங்க 2 பேரும் படுற வேதனை எனக்கு தெரியாதா என்ன? நம்ம கையில இருந்தா செய்ய வேண்டியதுதான். இல்லாதப்போ கடன் வாங்கி செய்யணும்னு அவசியமே இல்ல. அம்மா, நம்மளுக்கு 1000 கஷ்டம் இருக்கலாமா, அதுக்காக பொண்ணுக்கு செய்ய வேண்டியதை செய்யாம இருக்க முடியுமா? சரி, அப்படி நீ நினைச்சா ஏன் நகைய தர, அத அடகு வை, இல்ல வித்துடு. அந்த பணத்தை வச்சு ஸ்ரீநிதிக்கு நகை வாங்கி கொடு. கடன் மட்டும் வாங்காதப்பா. அம்மா, உங்க நகையெல்லாம் உங்க பேரம்பேத்திக்கு சேர வேண்டியது. அத போய் எங்க பொண்ணுக்கு தரேன்னு சொல்றீங்களே, இந்த பெரிய மனசு யாருக்குமா வரும்? மீனாட்சி, ஏன் இப்படி பிரிச்சு பேசுற? ஸ்ரீநிதி யாரு? அவளும் ஏன் பேத்தி தான். மத்த பேத்திங்களுக்கெல்லாம் நிறைய நகை இருக்கு. ஏன் நகைய ஸ்ரீநிதிக்கு தரேன்னு வச்சுக்கியே. அம்மா, நீங்க இப்படி சொன்னதே 1000 பவுன் கொடுத்ததுக்கு சமம்மா. இந்த மாதிரி அன்பும் ஆதரவும் உள்ள ஒரு அம்மா கிடைக்கிறதுக்கு நான் மீனாட்சி ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்மா. ஏய், ஆனா உங்ககிட்ட இருந்து நகையெல்லாம் வாங்குறதுக்கு என் மனசு ஒத்துக்கலம்மா. ஆமாம்மா, நாளைக்கு இது 4 பேருக்கு தெரிஞ்சா 4 பேர் 4 விதமா பேசுறதுக்கு இடம் கொடுத்த மாதிரி ஆயிடும்மா. அது மட்டும் இல்லம்மா, உங்க உறவை நாங்க ரொம்ப பெருசா மதிக்கிறோம். நீங்க இந்த நகையை கொடுக்கறதுனால அந்த உறவுக்கு எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாதுமா. சரி, நீங்க 2 பேரும் வேண்டான்னு சொன்னா நான் வற்புறுத்தல. ஆனா ஒரு கண்டிஷன். தயவு செய்து வெளியில யாருக்கிட்டையும் கடன் வாங்காதப்பா. நிச்சயமா வாங்க மாட்டோம்மா. சந்தோஷம். உங்க 2 பேரோட நல்ல மனசுக்கும்
உங்களுக்கு எந்த குறையும் வராது. நீங்க பட்ட கஷ்டமெல்லாம் போதும். உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா கஷ்டமும் போயிடும். அந்த துர்க்கை அம்மன் துணை இருப்பா. சரி, இவனுக்கு சாப்பாடு ரெடி பண்ணு. பசியோட இருப்பான். நீ வா. ஹலோ பாண்டி, நான் பாலாஜி பேசுறேன். என்ன பாலாஜி? பாண்டி, நாளைக்கு ஈவினிங் கடத்தினதான் மறுநாள் நிச்சயதார்த்தம் நடக்காது. ஆமா, நம்ம பிளான் யாருக்கா தெரியுமா? தெரியாதே, ஏன் கேக்குற? யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லையே. அந்த வீட்டு வாசல்ல பசங்க இருக்காங்க, அதான் நம்ம பிளான் யாருக்கா தெரியுமான்னு கேட்டேன். அப்படியெல்லாம் யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லையே. இல்ல, நம்ம பையன் ஒருத்தன் அங்க அனுப்பியிருந்தேன். அங்க ஒருத்தன் அவனையே பார்த்துட்டு இருந்திருக்கான். இன்னொருத்தன் வீட்டுக்குள்ள இருந்து வந்ததும் நம்ம ஆளை பத்தி அவங்கிட்ட இவன் சொல்லிட்டு இருந்திருக்கான். அவன் நம்மால பார்க்க வந்ததும் நம்மால் சட்டுன்னு உஷாராயி எஸ்கேப் ஆயிட்டான். என்ன பாண்டி, அவன் சும்மா கூட உங்களால பார்க்க வந்திருக்கலாம்ல, இப்படி பயந்து ஓடிட்டானே. இங்க பாரு பாலாஜி, நீ மட்டும் என் பக்கத்துல இருந்து இந்த வார்த்தையை சொல்லியிருந்த ஓங்கி உன் மூஞ்சிலே குத்திருப்ப. நல்ல வேளை நீ பொழைச்ச. கோச்சுக்காத பாண்டி. பின்னேயா எனக்கே சொல்லி தெரியா? ஒருத்தனை பார்த்ததும் அவன் யாரு, எதுக்கு நம்மள நெருங்கி வரான்னு எனக்கு தெரியாதா? அந்த அளவுக்கு உஷாரா இல்லனா எங்களெல்லாம் எப்போ போட்டு தள்ளிருப்பாங்க. பாண்டி, நான் என்ன சொல்ல போனவை, நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள அந்த பொண்ணை கடத்திட்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு. சரி பாண்டி, நாளைக்கு ஈவினிங் உனக்காகவும் அந்த பொண்ணுக்காகவும் நான் காத்துட்டு இருப்பேன். நல்லபடியா சக்சஸ் பண்ணிட்டு வாங்க. எனக்கு அட்வைஸ் பண்ற வேலை வச்சுக்காத. எனக்கு தர வேண்டிய மீதி பணத்தை ரெடி பண்ணு. என் பாலிசியே எப்பவும் கடன் எலும்ப முறிக்குங்கிறதா, புரியுதா? வை போன. என்னண்ணே இப்படி டல் ஆயிட்ட? எதனா பிரச்சனையா? ஏய் போடா, போய் சரக்கு வாங்கிட்டு வா. சரிண்ணா. அண்ணா, என்னாச்சுடா? நாளைக்கு ஈவினிங் பிரியாவை கடத்துறதுக்கு பிளான் பண்ணிட்டானுங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். சரிண்ணா. குமார், இதுல ஆசிட் இருக்கு, பத்திரம். சரி, நீ கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். சரி, நான் வரேன். ஏய் பாலு, எங்க போயிட்டு இருக்க? வாடா சுந்தரம், பக்கத்துல என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான், அவனை பார்த்துட்டு வரலான்னு போறேன். என்னடா உன் பொண்ணுக்கு நிச்சயதார்த்த தேதி நெருங்கிட்டே இருக்கு, ஆனா உன் மூஞ்சில சந்தோஷ கலையே காணோம். ஏன் உம்முன்னு இருக்க? டேய், என்னாச்சுடா பாலு? பல்லவி அனுவை நிச்சயதார்த்தத்துக்கு இன்வைட் பண்ணியிருக்கா. அனு ஃபங்க்ஷனுக்கு வந்து அங்க அவளுக்கு உண்மை தெரிஞ்சா என்ன ஆகுமோன்னு நினைச்சு ரொம்ப பயமா இருக்குடா. ஆமாண்டா, அனு வரக்கூடாதுன்னு நினைச்ச பல்லவி அவளே அனு இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணிருக்காளா? என்ன அர்த்தமே புரியலையே. பல்லவி மனசுல என்ன இருக்குன்னே புரியலடா. அனு இந்த நிச்சயதார்த்தத்துக்கு வராம நம்ம நிச்சயமா தடுத்து நிறுத்தியே ஆகணும். அப்படி முடியலன்னா நிச்சயதார்த்தத்தையே நிறுத்திடலாம்டா. டேய், பைத்தியக்காரத்தனமா பேசாத, அது ஏதாவது விபரீதமா ஆயிட போகுது. இப்ப என்ன யோசனை? இல்லடா, நிச்சயதார்த்தத்துக்கான செலவு எல்லாத்தையும் சீனிவாசனும் காயத்ரியுமே செய்யறாங்க. அவங்க வாயை திறந்து என்கிட்ட எதுவுமே கேட்கல. அவங்க கேட்கலன்னு பொண்ணை பெத்தவன் நான் கையை கட்டிட்டு சும்மா இருக்கலாமா? என் பங்குக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டாமா? நிச்சயமா ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். ஆனா இப்போ என் கையில அதுக்கான வசதி எதுவுமே இல்லடா. இருந்ததெல்லாம் மீனாட்சியோட வைத்தியத்துக்கே செலவு பண்ணிட்டேன். பொண்ணை பெத்த எந்த அப்பனுக்கும் இந்த மாதிரி நிலைமை வரவே கூடாதுடா. இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது 25 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போன பொண்ணு ஏன் இப்ப கண்டுபிடிச்சான் இருக்கா? ஏய் ஏய், எதுக்கு அழற? கடை வச்சுக்கோ, வண்டியில ஏறுவா. எதுக்குடா? ஒருத்தரை பார்க்க போயிட்டு இருக்கேன், போகும்போது சொல்றேன். போற வழியில அப்படியே டிராப் பண்ணிட்டு போயிடுறேன். ஏறு. சரிடா. உட்காந்துட்டியா? போலாமா? நீங்க கவலைப்படாதீங்க ராஜா. அணுவை தடுத்து நிறுத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் அதுக்கு சொல்லல கணேஷ். பல்லவி ஏற்கனவே மேல கோவத்துல இருக்கா. இதுல அணுவுக்கு பதிலா இருக்கோ வர வச்சு ஏமாத்திருக்கோன்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். பல்லவிக்கு தெரியாது ராஜா. நீங்க ஏன் இதை நினைச்சு பயந்துட்டு இருக்கீங்க?
நம்ம நல்லது தானே பண்றோம். அப்படி நினைச்சுதான் நான் இப்ப மாட்டிட்டு முடிக்கிறேன் கணேஷ். நம்ம மாதிரி ஆளுங்கெல்லாம் நல்லதுன்னு பண்ண ஆரம்பிச்சுதான் பல பிரச்சனைகள்ல சிக்கி தவியா தவிச்சிட்டு இருக்கோம். அதான் சொல்றேன் ராஜா, அணுவுக்கு உண்மை தெரிஞ்சு நீங்க மேலும் பிரச்சனையில மாட்டி தவிக்கணுமா? இப்ப நமக்கு முக்கியம் அணுவோட ஆரோக்கியம். அணு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும். அதுக்கு இந்த ரிஸ்க் எடுக்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்ல. சொல்றத புரிஞ்சுக்குங்க ராஜா. வா பாலு. என்ன ராஜாராமா, ரொம்ப முக்கியமான விஷயம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்கு. நான் தொந்தரவு பண்ணிட்டேனா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்கேஜ்மெண்ட் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் பாலு. அதே நிச்சயதார்த்த விஷயமா தான் பாலு இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். என்ன பாலு சொல்லு. நான் ஒண்ணுமே சொல்லியே. என்ன சுந்தரம்? இல்லடா, உன் பொண்ணு நிச்சயதார்த்தத்துக்கு உன்னால எதுவுமே செலவழிக்க முடியல, எல்லாமே காயத்ரி சீனிவாசன் தான் பண்றாங்கன்னு வருத்தப்பட்டு சொன்னால. ஆமா சொன்னேன். அதுக்காக தான் பாலு இங்க கூட்டிட்டு வந்தேன். சாரி பாலு, நான் என் பிரச்சனையில உன்னை பத்தி யோசிக்கவே இல்லை. ராஜாராமா, என்கிட்ட எதுக்கு நீ சாரி கேக்குற? இல்ல, இந்த பாலு இத வச்சுக்க. எதுக்கு ராஜாராமா? இதெல்லாம் வேண்டாம். பாலு, உன் பொண்ணோட நிச்சயதார்த்தத்துக்கு இதையெல்லாம் பண்ணணும்னு நீ ஆசைப்பட்டிருப்ப, அதையெல்லாம் பண்ணு. இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு, வாங்கிக்க. வாங்கிங்க பாலு. நீங்க எல்லாரும் மத்தவங்க மனச எவ்வளவு அழகா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. உங்களை எல்லாம் நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் ராஜாராமா. நான் வரேன். இல்லப்பா, ஜடையெல்லாம் வேண்டாம். என் பொண்ணு ஜடையெல்லாம் வச்சுக்க மாட்டா. பூ மட்டும் நிறைய கொடுத்து அனுப்பு. அது எவ்வளவு முழங்கிறத நான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். சரி சரி, மறந்துடாத. என்னம்மா? அம்மா, அப்பா எங்க? கேட்டரிங் காரங்க அட்வான்ஸ் கேட்டாங்களேன்னு கொடுக்க போயிருக்காரு. அம்மா, எல்லாத்துக்கும் ஏமா அப்பாவே அலையறாரு? நம்ம ஸ்ரீநாத் கிட்ட கொடுத்திருந்தா அவன் கொண்டு போய் கொடுத்திருப்பானே. அவனும் எவ்வளவு இடத்துக்கு தான் போவான். அவன் சும்மா. வாங்க மீனாட்சி. ஆமா, வாங்கம்மா, உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். ஸ்ரீ, போய் காஃபி எடுத்துட்டு வா போ. அதெல்லாம் வேண்டாமா, உட்கார். ஒரு ஃபோன் கூட பண்ணாம திடீர்னு வந்திருக்கீங்க. இந்தாங்கம்மா. என்னது இது? இதுல 50,000 ரூபாய் பணம் இருக்கு. 50,000மா? இது எதுக்கு சார் என்கிட்ட கொடுக்குறீங்க? காயத்ரி, ஸ்ரீநிதி நிச்சயதார்த்தத்துக்கு நீங்க எவ்வளவோ செலவு பண்ணிட்டீங்க. இன்னும் கல்யாண செலவு வேற இருக்கு. அதுக்காக இத்தனை செலவுலயும் பொண்ணை பெத்த எங்களுக்கு எந்த பங்கும் இல்லாம இருக்கிறது கொஞ்சம் கூட நியாயம் இல்லைங்க. அதனால தான் பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வைக்கலான்னு எங்களால முடிஞ்சதை கொண்டு வந்திருக்கோம். மறுக்காம நீங்க வாங்கிக்கணும்.